ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிறது வெறும் 4 செவுரு, ஆடம்பரமான வாழ்க்கை, பாஷான லைஃபு இது மட்டும் தானா? இல்ல சொசைட்டில நம்மளுக்காக சம்பாரிச்சு வச்சிருக்கிற பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது மட்டும் தான் ஒரு நல்ல ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷனா? கிடையவே கிடையாதுல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி வேல்யூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. லவ் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்த வேல்யூஸ் மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனை சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். சக மனுஷங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் இந்த வேல்யூஸ். ஆப்வியஸ்லி இந்த வேல்யூஸை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது யார்? நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான். ஸோ அந்த பேரண்ட்ஸாக என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, அந்த ட்ரஸ்ட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஃபேமிலிங்கிற அந்த ரூட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும்? அது போயிடும் இல்லையா? எதுவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் அந்த ஸ்பௌஸுக்கு வந்துடும். ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ அந்த ட்ரஸ்ட்டை உடச்சிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ இதெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு புக்கு தான் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். சுதாமூர்த்தி மேம் எழுதுனது. இந்த புக்கோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? இந்த புக்கோட என்டையர் பிளாட்டை எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிருதுலா, சஞ்சய் அவங்களோட மேரேஜ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கே போய் நிற்குது அப்படிங்கிற சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த புக்கோட என்டையர் பிளாட்டே. மிருதுலா ரொம்ப ஃப்ரீ மைண்டட், ரொம்ப துருன்னு ஓடுற பொண்ணு. இந்த உலகமே நம்மளுக்காக தான் பிறந்திருக்கு, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொண்ணு. பறக்கிற பட்டாம்பூச்சி ஆகட்டும், ஓடுற நதியாகட்டும், பூக்கிற பூவாகட்டும், எல்லாமே எனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துருன்னு ஒரு பொண்ணு எப்போ பார்த்தாலும் கலக்கலன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கப்பா அந்த பொண்ணு இல்லை அப்படின்னா வீடாகவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான சொல்கிற பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் இந்த மிருதுலா அப்படிங்கிற பொண்ணு. எதையுமே மறைச்சு வைக்க மாட்டாங்க, மறைச்சு வைக்கிற பழக்கமும் கிடையாது. எல்லாத்தையுமே மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி எல்லா மனுஷங்களையும் நம்மள மாதிரி நல்லவங்க தான் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு பொண்ணு தான் இந்த மிருதுலா அப்படிங்கிற கேரக்டர். ரொம்ப ஃப்ரீ மைண்டடான ஒரு கேரக்டர். அட் த சேம் டைம் நல்லா படித்த ஒரு பொண்ணு, நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் கூட. கிராமத்தில் இருக்காங்க, கர்நாடகாவில் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த மிருதுலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட், ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பர்சன். அப்பா கிடையாது, அம்மா தங்கச்சி மட்டும்தான். அம்மாவும் தங்கச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மணி மைண்டட் பர்சன், மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே தான் இருக்கிற ஒரு ஆள். பட் சஞ்சயோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சர்வீஸ் ஓரியன்டாக இருந்திருக்காரு. இந்த டாக்டராக, அதாவது வந்து அந்த காலத்தில் இந்த டாக்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, வீடு தேடி போய் வைத்தியம் பார்க்குறது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் சஞ்சயோட அப்பா இருந்திருக்காரு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்குள்ளே சஞ்சயோட அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் சஞ்சய் மட்டும்தான் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சஞ்சயோட அப்பாவுடைய கேரக்டர் வந்து சஞ்சய்க்கு கொஞ்சம் இருக்குது. ரொம்ப சர்வீஸ் மைண்டடாக, டாக்டர் ஓரியன்டாக, சர்வீஸாக, நான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயே தான் சஞ்சய் வளர்ந்துட்டே வந்திருக்காரு. ஸோ கரண்ட்டாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, பாம்பேயில் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட, ஆக்சுவலி ஹீ இஸ் அ டாக்டர், பாம்பேயில் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாம்பேயில் இருக்காரு கரண்ட்டானா, இப்போ இல்லை அந்த கதைப்படி. மிருதுலாவும் சஞ்சயும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சஞ்சய் வந்து பாம்பேலேருந்து ஹூப்ளிக்கு தன்னுடைய ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக வராரு. அதே மேரேஜுக்கு தன்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக ஹூப்ளிக்கு மிருதுலாவும் போகிறாங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். யாருக்கு? சஞ்சய்க்கு, மிருதுலா கிடையாது. ஸோ மீட் பண்ணும்போதே சஞ்சய்க்கு வந்து மிருதுலாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. பேசிக்கான ஒரு கான்வர்சேஷன் மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு என்ன எப்படி அப்படிங்கிற மாதிரி நார்மலான இது பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. இவங்க ஹூப்ளிக்கு ரிட்டன் ஆயிடுறாங்க. சஞ்சய் வந்து பாம்பேக்கு ரிட்டன் ஆயிடுறாரு. மிருதுலாவோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பன் மைண்டட், ரொம்ப ப்ராட் மைண்டடான ஒரு பர்சன். தன்னுடைய பசங்களுக்கு வந்து என்ன பிடிக்குதோ அவங்களுடைய ஆசைப்படி போயிடணும். அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை படிக்கட்டும், யாரை கல்யாணம் நினைக்கிறாங்களோ அவங்க அதை படி கல்யாணம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன். பட் மிருதுலாவோட அம்மா அந்த மாதிரி கிடையாது. என் பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப நல்லா படித்த பொண்ணு, அதனால் அவர் ரொம்ப நல்லா படிக்கணும், இன்னும் ஏதாச்சும் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது பேங்க்லேயோ அல்லது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்ல வேலை பார்க்கணும், அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான் மிருதுலாவோட அம்மா. பட் மிருதுலாவோட அப்பா எக்ஸாக்ட் ஆப்போசிட். மிருதுலாவுக்கு வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ அப்பாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால மிருதுலா டீச்சர் ஆகிறதுக்கு ஹூப்ளிக்கு வராங்க. ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணிடுறாங்க.
ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பிக்னிக் ஒரு ட்ரிப்பு மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா பாம்பேக்கு போகிறாங்க. ஸோ பாம்பேக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது மிருதுலாவோட பேரண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வெளில விட்டு போகிறாங்க, ஃபேமிலி விட்டு கொஞ்சம் வெளில போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ மிருதுலாவோட ஒன் ஆஃப் த நெய்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய ரொம்ப ரிலேட்டிவான ஒரு பர்சன் வந்து பாம்பேயில் டாக்டராக இருக்காங்க. ஸோ எதுவும் ஒரு உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த பர்சனை நீ காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட பாம்பேயில் இருக்கிற அந்த டாக்டரோட காண்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்றாங்க மிருதுலாட்ட. மிருதுலா டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்டையர் அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிக்னிக் போயிடுறாங்க, பாம்பே போகிறாங்க. போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மிருதுலாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்னிக் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. பாம்பேயில் எந்த இடத்துல தங்கினாங்களோ அதே இடத்துல மிருதுலா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ தனக்கு உடம்பு சரியில்லை, யாரையாச்சும் ஒருத்தர் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கும்போது பாம்பேயில் வேறு எந்த டாக்டருமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காண்டாக்ட் மட்டும் இருக்குது, என்னோட ரிலேட்டிவ் நேபர்ஹுட் கொடுத்த அந்த ரிலேட்டிவோட காண்டாக்ட், டாக்டரோட காண்டாக்ட். உடனே அந்த டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் என்னோடய அசிஸ்டண்ட் அனுப்புகிறேம்மா, ஹீ வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டை அனுப்பிச்சி வைக்கிறார். அசிஸ்டண்ட் வராங்க, அந்த அசிஸ்டண்ட் தான் சஞ்சய், கைனகாலஜிஸ்ட் சஞ்சய் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறார் இல்லையா. ஸோ இஸ் சஞ்சய். 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று பட்டாம்பூச்சி பறக்குது, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. பட்டு உடனே மிருதுலாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. சஞ்சய் வந்து நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிறாரு. நம்ம லவ் பண்ண பொண்ணு, நம்ம லவ் பண்ணிட்டுருக்கிற பொண்ணு, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படிங்கும்போது விழுந்து கவனிக்கிற ஒரு ஆள் தான் சஞ்சய். விழுந்து கவனிக்கிறாரு. நல்லா சாப்பிட்டீங்க, மாத்திரை போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே பார்த்து நல்லா கவனிக்கிறார். இந்த கவனிப்புலேயே வந்து மிருதுலாவுக்கு சஞ்சய் மேலே ஒரு லவ் வந்துடுது, ஒரு அட்ராக்ஷன் வருது. ஆனால் எதுவுமே ரிவீல் பண்ணலை, அப்படியே அட்ராக்ஷன் வருது. ஒரு அங்கே இருக்கிற அந்த ஒரு 3 நாள் வந்து அப்படியே பழகுறாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. இந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே சஞ்சய் இருந்துட்டு இருக்காப்புல. மிருதுலா கிளம்பும்போது எல்லாத்தையும் தன்னோட ஃபீலிங்ஸை ஃபுல்லாக ஒரு லெட்டரில் எழுதி அப்படியே கையில் ஒப்படைச்சிடுறாரு மிருதுலா கையில். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிருதுலா சஞ்சய் 2 பேர்த்தோட கல்யாணம் நடக்குது. ஆப்வியஸ்லி அவங்களோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு அந்த கல்யாணம் நடக்குது. மிருதுலா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு மெயினான ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா லவ் அண்ட் ட்ரஸ்ட் மட்டும்தான். மற்றபடி ஏன்னா நல்லாவே தெரியும் சஞ்சயை பற்றி தெரியும், சஞ்சய் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காப்புல. சஞ்சய் வந்து நாட் வெல் செட்டில்டு ஃபேமிலி, ரொம்ப மிருதுலா அளவுக்கு ரொம்ப வசதியான ஃபேமிலி கிடையாது அப்படிங்கிறது தெரியும். பட் மிருதுலா வந்து ரொம்ப வசதியான ஒரு கிராண்டான ஃபேமிலி. பட் மிருதுலாக்கோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம ரொம்ப கிரவுண்டடான ஒரு பர்சன். லவ் அண்ட் அஃபெக்ஷன், ட்ரஸ்ட் இதை மட்டும்தான் எதிர்பார்க்குற ஒரு பர்சன், எல்லாத்தையும் சகஜமாக பழகிற ஒரு பர்சன். ஸோ இந்த லவ் அண்ட் ட்ரஸ்ட்டை மட்டும்தான் வச்சு தான் இந்த சஞ்சய்க்கு வந்து ஓகே பண்ணி இந்த கல்யாணம் நடக்குது. கல்யாணம் வந்து அஸ் யூஷுவல் கிராண்டாக நடக்குது. பிகாஸ் சஞ்சயோட அம்மா அண்ட் தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், கிராண்டாக தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் வைக்கிறனால மிருதுலாவோட அப்பாவும் கல்யாணத்தை வந்து பயங்கர கிராண்டாக நடத்துகிறாரு. ஸோ கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பெங்களூரில் தான் அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாம்பேலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பெங்களூர் வந்துடுறாரு சஞ்சய். ஸோ பெங்களூர் வந்து கம்ப்ளீட்டாக புதுசு மிருதுலாவுக்கு. ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சிட்டிக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ராவல் பண்ணி, அதுவும் கம்ப்ளீட்டாக அங்கே போய் என்டையர் லைஃபே அப்படி தான் லீட் பண்ணணும் அப்படிங்கும்போது அது கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது. மனுஷங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்காங்க, அவங்களுடைய என்டையர் கல்ச்சரே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே தான் இருந்திருக்குது மிருதுலாவுக்கு. பட் ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட், ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். ஸோ போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்கிட்ட பழகிறது, பேசுகிறது, வைக்கிறது, இந்த மாதிரிலாம் அப்படியே போயிட்டே இருக்குது. அண்டு ஷீ செக்யூர்ட் அ கவர்மெண்ட் ஜாப் ஆல்சோ. ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு நல்ல ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒரு ஜாபும் வாங்கிடுறாங்க மிருதுலா. சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். சஞ்சய்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் அந்த ஒரு சர்வீஸ் மைண்டடான ஒரு பர்சனாலிட்டியாகவே இருந்தனால ஆஃபீஸில் ஆகட்டும் அல்லது அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல்லே ஆகட்டும் எல்லா வேலையுமே சஞ்சய் கிட்ட தான் வந்து கொடுத்துரும். ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அதிர்ந்து பேசாத ஒரு கேரக்டர். ஸோ அதனால் எல்லாருமே வேலை ஈவெண்ட்டே வந்து கொடுத்து நீ தான் நல்ல வேலை பார்க்குற ஆள் அந்த மாதிரியான ஒரு சொல்லி சஞ்சய்கிட்ட சஞ்சய்கிட்டே வேலை கொடுத்துருது. ஸோ சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட என்டையர் லைஃப்லையே ஃபேஸ் பண்ணது எல்லாமே வெறும் டிஃபிகல்ட்டிஸ், ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சஞ்சய் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காப்புல. லைஃப் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துருக்குது. எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்குது.
யூஎஸில் போய் ட்ரைனிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிகாஸ் சஞ்சய் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், பயங்கர சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். இந்த கைனகாலஜிஸ்ட் அந்த வெர்டிக்கலில் சஞ்சய் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். ஸோ சஞ்சய்க்கு வந்து இந்த யூஎஸில் போய் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்திருக்கு. பட் அது எதுவுமே நடக்கவே இல்லை சஞ்சய். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, சஞ்சய்க்கு வந்து நெட்வொர்க்கிங் சுத்தமாக கிடையவே கிடையாது, விஐபியோட கான்டாக்ட்ஸ் கிடையவே கிடையாது, பொலிட்டீஷியனோட கான்டாக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இது எல்லாமே இருந்த சில நிறைய பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸில் போய் இந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிட்டு நல்லா வெல் ஆஃபாக செட்டில்டாக வந்துடுறாங்க. சஞ்சயோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் அலெக்ஸ் அப்படிங்கிறவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹி இஸ் நாட் அ வெரி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் போய் பிஸ்னஸ் கொஞ்சம் அதே டாக்டர் பிஸ்னஸ், இந்த நர்சிங் ஹோம் அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு நல்லா வந்துடுறாப்புல. ஸோ சஞ்சய் வந்து இன்னும் அவரோட க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாகவே தான் இருந்திருக்கு. பட் மிருதுலாவோட லைஃப்பும் சஞ்சயோட லைஃப்பும் இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போதே சஞ்சய்க்கும் மிருதுலாக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பேர் தான் சிஷிர். ஸோ கதையோட பிளாட் இங்கே தான் கொஞ்சம் அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அப்படின்னா சஞ்சய் வந்து ஒரு கன்ஃபியூஷனோடையே தான் வந்துட்டுருக்கான். இன்னும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம வளர போகிறோம், நம்மளுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோடைய தான் சஞ்சய் டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கான். சஞ்சய்க்கு வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வருது. மற்றவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் சஞ்சய்க்கு தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா சஞ்சய் எதுவுமே பேச மாட்டான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவான் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சஞ்சய்கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் தள்ளி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட இதனாலேயே வந்து தன்னுடைய ஒய்ஃப், தன்னுடைய குழந்தையை விட்டு கொஞ்சம் ஒரு வருஷம் தள்ளி பிரிஞ்செல்லாம் இருக்காப்புல சஞ்சய். பட் இந்த ட்ரான்ஸ்ஃபரை ஏதாச்சும் மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட்டுக்கிட்டலாம் போய் ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படி இப்படிலாம் போய் ட்ரை பண்ணியிருந்திருக்காப்புல. பட் நத்திங் ஒர்க்ட் அவுட். ஏன்னா எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாதனால இந்த ட்ரான்ஸ்ஃபரை எதுவுமே மாற்ற முடியல. ஸோ சஞ்சய் அவன் அப்படியே தனியாகவே போய் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் தன்னுடைய ஃப்ரெண்டான அந்த அலெக்ஸ் வந்து சஞ்சய் வீட்டுக்கு வராங்க, ஃபேமிலியோடு வராங்க. அப்போ வரும்போது தான் ஒரு ப்ரப்போசல் வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாரு. நீ இப்படியே இருந்த அப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர் அல்லது இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் இப்படி போய் நீ ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லேயே சர்வீஸ் மைண்டடாக இருந்த அப்படின்னா லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். அப்போ நீ எப்போ தான் நீ க்ரோத்தை நீ இது பண்ணிக்குவ, எப்போ தான் நீயும் வளர ஆரம்பிப்ப, கொஞ்ச நாச்சும் யோசிச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரியான சில அட்வைசஸ்லாம் கொடுத்து. ஸோ எனக்கு ஒரு சின்ன தாட் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கள் பெங்களூரில் வந்து ஒரு நர்சிங் ஹோம் வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த நர்சிங் ஹோம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஐ கேன் மேக் யூ அஸ் அன் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு தாட் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ஓகே அப்படின்னா நீ அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சஞ்சய்க்கு வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா சர்வீஸ் மைண்டட், பட் அட் த சேம் டைம் இது வந்து பிஸ்னஸ், நம்ம இன்னும் நல்லாவும் வளரவும் வேணும், பட் இந்த சர்வீஸையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மிருதுலா சஞ்சயோட எப்பயுமே ஒரு பேக் போனாகவே இருந்திருக்கா. எல்லா விஷயத்தையுமே வந்து சஞ்சய்கிட்ட ஷேர் பண்ணுறது, தன்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு, ஒரு ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் முதற்கொண்டு, ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படிங்கிற எல்லாமே வந்து சஞ்சய்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கா. சஞ்சய்கிட்ட இருந்தும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கா. எல்லாமே ஷேர் பண்ணணும், லவ்வாக இருக்கணும், அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் மிருதுலாவோட எக்ஸ்பெக்டேஷன். சஞ்சய் அந்த பிஸ்னஸ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணுவாரா மாட்டாரா? சஞ்சய் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல, பெங்களூரில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துல எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. ஃபேமிலி ஆயிடுச்சு, பையன் பிறந்துட்டான், இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், எப்படி பார்த்துக்கணும் ஃபேமிலியை அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து சஞ்சய் ஒரு டெசிஷன் எடுக்க வச்சுச்சு. சஞ்சய் ஓகே அப்படின்ட்டு சொல்ல வச்சுச்சு. பிஸ்னஸ் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணான், அலெக்ஸுக்கு வந்து ஓகே பண்ணான், பெங்களூரில் நர்சிங்கும் செட் ஆச்சு. ஸோ காலங்கள் கடந்தது, கிட்டத்தட்ட 12 வருஷம். பெங்களூரில் ஒன் ஆஃப் த லீடிங் பெஸ்ட் நர்சிங் ஹோம் அப்படின்ட்டு சஞ்சயோட நர்சிங் ஹோம் பேர் வாங்குச்சு. சஞ்சய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தான். இதோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சயோட ஒய்ஃப் மிருதுலா வந்து நர்சிங் ஹோமோட என்டையர் ப்ராஃபிட்ஸு, பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு கண்ட்ரோல் அந்த பேமெண்ட்ஸு இது ஃபுல்லாக எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தன்னுடைய இதுலேயே வச்சுருக்கான். ஆனால் சஞ்சய் பணம் கொட்டுது, நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்குது. சஞ்சய்க்கு கொஞ்சம் புத்தி தடுமாறுது. என்ன அப்படின்னா பணம் வரதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வாங்குகிற ஃபீஸை விட அதிகப்படியான காசு வாங்குறது, பேமெண்ட்ஸ் அதிகமாக கோட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஷேர்ஸ் அதிகமாக வாங்குறது, மிருதுலாவுக்கு தெரியாமல் ஷேர்ஸ் வாங்குறது, மிருதுலாவுக்கு தெரியாமல் வேறு இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது,
மிருதுலாவுக்கு தெரியாமல் இன்னொரு நர்சிங் ஹோம், இன்னொரு பிரான்ச்சஸ் அப்படின்லாம் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் பிஸ்னஸ் வைஸில் மிருதுலாவுக்கு தெரியாமையே நிறைய விஷயங்கள் சஞ்சய் பண்ண ஆரம்பிச்சிட்டே பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல. இது ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது மிருதுலாவுக்கு தெரியாமல் சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்திருக்காப்புல. பட் மிருதுலாவுக்கு இதை பற்றின ஒரு அறிகுறி கூட கிடையாது. மிருதுலா ஸ்டில் ஷீ இஸ் பிலீவிங் நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே நம்மகிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. பட்டு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஓரளவு நல்லா ஃபேமிலி வந்து நல்லா க்ரோ ஆகி நல்லா டெவலப் ஆகி வந்ததுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் சஞ்சய் எங்கேயோ போயிட்டாப்புல. ஆனால் பர்சனல் லைஃப்பில் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் அது சஞ்சயோட டிசிஷன் தான். போடுற ட்ரெஸ்ஸில் வீட்டில் இருக்கிற கார் முதற்கொண்டு, இன்ஃபேக்ட் மிருதுலா என்ன ஃபோன் யூஸ் பண்ணணும், என்ன காரில் போகணும், என்ன கலர் சாரீ கட்டணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற எல்லா இதையுமே சஞ்சய் தான் டிசைட் பண்ணுற ஒரு பர்சனாக மாறிட்டாப்புல. திஸ் இஸ் என்ன லைக் ஒரு அத்தாரிட்டி வந்து ஃபுல் அத்தாரிட்டி வந்து சஞ்சய்கிட்ட தான் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மிருதுலாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது வந்து மிருதுலாவுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் மிருதுலா வந்து ஃபீல் பண்ணியிருக்கா, நம்மளை வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நம்மளை ஏன் எதையுமே டிஸ்கஸ் பண்ண விட மாட்டுறாரு, நம்மகிட்ட ஏன் ஒரு சஜஷன் கூட கேட்க மாட்டுறாரு, இத்தனை நாள் வந்து நான் ஏதாச்சும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேனே, இப்போ வரைக்கும் ஏன் எந்த ஒரு சஜஷன்ஸும் எதுவுமே ஏன் கேட்க மாட்டாப்புல அப்படின்ட்டு மிருதுலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் இன்னொரு சைடில் சஞ்சய் பயங்கரமாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணிருக்காப்புல. பிஸ்னஸ் வந்து எக்கச்சக்கமாக வேறு பிஸ்னஸ் டீலிங்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. சிஷிரும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கான். எக்கச்சக்கமாக நல்லா படித்து சிஷிரும் வளர்ந்துட்டு இருக்கான். இந்த பர்சனல் சர்க்கம்ஸ்டன்சஸில் இந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய ஃபாதர் தான் ஒரு ஐடல் ஃபிகர் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய ஃபாதரவே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஆல்சோ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். சஞ்சயும் வந்து அதையே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. எங்கேயும் போகணும் வைக்கணும் அப்படின்னா மணி இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயே வளர்ந்த பையன் தான் சிஷிர். ஏன்னா சிஷிர் வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவன் மாதிரியே தான் வளர்ந்துருக்கான். சஞ்சய் வந்து அந்த மாதிரி தான் பையனை வளர்த்துருக்கான். ஸோ எது ஒன்று பண்ணணும் அப்படின்னா சிஷிர் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோ ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானோ அப்படின்னாலும் வி கேன் அஃபோர்ட் தட். இப்போ அப்போ வாங்கலை, இப்போ நம்மளால் வாங்க முடியுதில்ல, அதனால் பையனுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம். நம்மளால தான் வாங்க முடியல, பையனாச்சும் நான் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற எல்லா ப்ராடக்ட்டும் கேட்குற எல்லா விஷயங்களையும் சிஷியருக்கு பண்ணி கொடுத்துட்டே இருந்திருக்காப்புல சஞ்சய். ஸோ சிஷியருக்கு நோ அப்படிங்கிற வேல்யூக்கு உண்டான அர்த்தமே தெரியாது, நோ அப்படிங்கிற வேர்டுக்கு உண்டான அர்த்தமே தெரியாது. அந்த மாதிரியான அப்படியே வளர்ந்துருக்காப்புல சிஷியர். சஞ்சயும் அந்த மாதிரியே வளர்த்துட்டு வந்திருக்காப்புல. பட் இதெல்லாம் பார்த்து அம்மா மேலே ஒரு ஒரு இக்னோரண்ட்டான ஒரு ஃபீலிங்கே சிஷியருக்கு இருந்திருக்கு. அம்மாவை எப்போச்சும் ஏதாவது மிருதுலா வந்து ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணாலுமே ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னாலும், ஏம்மா அப்பா சொல்கிறது கேளுமா, அப்பா சொல்கிறது தான்மா கரெக்டாக இருக்கும், நீ அப்பா சொல்கிறது ஏமா ஃபாலோ பண்ண மாட்டேற, அப்பா சொல்கிறத கேட்டுட்டு இது பண்ண வேண்டியதானம்மா, நீ ஏமா இதெல்லாம் பண்ணுற, உனக்கு என்ன தெரியும். இந்த கேள்வியை கேட்டு மிருதுலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு. தன்னுடைய கணவன் ஒரு சஜஷன்ஸும் கேட்குறது கிடையாது, தன்னுடைய பையன் நம்மளை மதிக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் மிருதுலாவோட லைஃப் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. சஞ்சய்க்கு என்ன தாட் அப்படின்னா, மிருதுலா வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, எல்லாத்தையும் நம்பக்கூடிய ஒரு பொண்ணு, யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரியான சில நுணுக்கங்கள்லாம் தெரியாத ஒரு பொண்ணு. ஸோ அதனால் மிருதுலாக்கிட்டேருந்து சில விஷயங்களை மறைச்சி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் பல விஷயங்களை அதனாலேயே மறைச்சே வச்சுருக்காப்புல. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நல்லா வளர்ந்துட்டாப்புல சிஷிர். யூஎஸில் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆக்ஸ்ஃபோர்டில் ஆஃபர் வந்திருக்கு. சிஷிர் ஆக்ஸ்ஃபோர்டு கிளம்புறாப்புல. ஆக்ஸ்ஃபோர்டில் நேஹா அப்படிங்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாப்புல. நேஹாவை ஏற்கனவே இந்தியாவில் மீட் பண்ணியிருந்திருக்காப்புல. நேஹா யார் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு பர்சன், ஒரு மீடியம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பர்சன், கிரவுண்டடான ஒரு பர்சன், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், நல்ல ஒரு டேலண்டடான பர்சன் தான் நேஹா அப்படிங்கிற ஒரு பர்சன். ஒரு இந்தியாவில் ஒரு இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷனில் தான் சிஷிர் வந்து நேஹாவை மீட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதே நேஹா ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் படிக்க வந்திருக்காங்க. நம்மளுடைய சிஷிரும் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு போயிருக்காப்புல. ஸோ 2 பேரும் அங்கே மீட் பண்ணுறாங்க. நேஹாவுக்கு வந்து ஆப்வியஸ்லி இது புது கண்ட்ரி, எப்படி பழகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. சிஷிர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல, பல விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. ஸோ 2 பேத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த பாண்டிங் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒன் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மிருதுலா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நர்சிங் ஹோமுக்கு போகணும்,
வேறு ஒரு சில விஷயங்களை பார்க்கணும், ஏதோ ஒரு விஷயங்களை சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நர்சிங் ஹோமுக்கு மிருதுளா என்டர் ஆகுறா. ரொம்ப நாள் கழித்து மிருதுளா நர்சிங் ஹோமுக்கு என்டர் ஆகுறா. சஞ்சயோட கேபினுக்கு போகிறா. சஞ்சயோட கேபினில் அந்த டாக்குமெண்ட்ஸு, லாக்கர்ஸு எல்லாத்தையும் பார்க்குறா. எல்லாத்தையும் பார்க்கும்போது தன்னுடைய மொத்த லைஃப்புமே இடிஞ்சு முன்னாடி உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபீல் மிருதுளாக்கு வருது. என்ன அப்படின்னா, பேமெண்ட்ஸ்லேருந்து, வவுச்சர்ஸ்லேருந்து, அக்கௌண்ட்ஸ் புக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த விதமான எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு நர்சிங் ஹோம் செப்பரேட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிற எந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியாது. இத்தனை டீலிங்ஸு, இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இத்தனை ஷேர்ஸு இதெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு துரோகம் அப்படிங்கிற மாதிரி தான் மிருதுளாவுக்கு தோணியிருக்கு. ஸோ மிருதுளாவால் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. மிருதுளாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. மிருதுளாவால் இதை சுத்தமாக கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ துரோகம், பிட்ரையல் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப்பில் அல்லது ஒரு மேரேஜ் லைஃப்பில் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள், ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ், நிறைய விஷயங்களை மறைக்கிறதுலேருந்து வரணும் கூட ஒரு துரோகம் தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு துரோகம் வந்து சஞ்சய் நம்மக்கிட்ட பண்ணிட்டாரே. அப்போ இத்தனை வருஷமாக நம்ம தான் சஞ்சயை நம்பிட்டு இருந்தோம், சஞ்சய் நம்மக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல, இத்தனை வருஷமாக சஞ்சய் நம்மக்கிட்ட நடிச்சிட்டு தான் இருந்திருக்காப்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி மிருதுளா மைண்டில் வந்திருக்கு. மிருதுளாவால் இதை சுத்தமாக அக்செப்ட் பண்ண முடியல. இது மிகப்பெரிய ஒரு ட்ராமாவாக, ஒரு மென்டல் ப்ரெஷராக, மென்டல் ட்ராமாவாக மிருதுளாக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் என்னாச்சு அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகவும் முடியல, ஒர்க் பண்ண முடியல, வெளி உலகத்துக்கு காண்டாக்ட் பண்ணல, யார்கிட்டையும் பேச பிடிக்கல, எதுவுமே பண்ண பிடிக்காமல் வீட்லேயே தான் இருந்திருக்கா மிருதுளா. இது ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு பர்டிகுலர் ஒரு மூட் அவுட் ஸ்டேஜில் ரொம்ப ஒரு சிவியரான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் போய் தான் விட்டுருக்கு மிருதுளாவை. இதுக்கு மேலேயும் போச்சு அப்படின்னா ரொம்ப பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிருதுளா ஒரு தெரிஞ்சவங்க மூலயமா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறான். ஸோ அந்த சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்டையும் தன்னுடைய ஹஸ்பண்டோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணல. பிகாஸ் சஞ்சய் வந்து பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் த லீடிங் கைனகாலஜிஸ்ட். பட் இந்த சைக்காட்ரிஸ்ட்டை போய் நார்மலாக பார்த்து இது எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல. அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட்டை ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நிறைய செட்டிங்ஸ்லாம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, தன்னுடைய டிப்ரெஷனை வந்து கம்மி பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல மிருதுளா. ஸோ சைக்காட்ரிஸ்ட் சொல்லியிருந்திருக்காப்புல, இது வந்து நீங்கள் ஒருத்தர் மட்டும் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மாற்றவே முடியாது, உங்களுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும்ட்டு. இது ஹஸ்பண்டுக்கும் தெரிய வருது. தன்னுடைய ஒய்ஃப் மிருதுளா வந்து சரியில்லை, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கா, சைக்காட்ரிஸ்டெல்லாம் போகிறா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது. மிருதுளாவும் சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிடுறா சஞ்சயை. ஆனால் சஞ்சய் வர்றதுக்கு சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சைக்காட்ரிஸ்ட்டை தான் மட்டுமே போய் மிருதுளா காட்டிகிட்டு இருக்கிறான். அப்போ தான் சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாப்புல, இது உங்கள் ஹஸ்பண்ட் அவராக பார்த்து திரும்பினா மட்டும்தான் ஒழிய நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஹியூமனிடேரியன் அந்த மாதிரியான கான்செப்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ரீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்லாம் இது பண்ண முடியும். ஏன்னா மணி மேட்டர்ஸ். ஒன்ஸ் மணி வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சன்ஸ் மாறுவாங்க. பட் உங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாமல் இன்னொரு பர்சனோட கான்டாக்டில் இல்லாமல் பிஸ்னஸ் வைஸ் இந்த ஃபினான்ஷியல் வைஸாக தானே இது பண்ணாப்புல. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுடைய மைண்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம், இல்லை இதுக்கப்புறம் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு சைக்காட்ரிஸ்ட் இதாகிடுறாரு. மிருதுளா அதுக்கப்புறம் என்ன டெசிஷன் எடுக்க போகிறா? மிருதுளா வீட்டுக்கு வரா, யோசிச்சுக்கிட்டே இருக்கா, கன்ஃபியூஸ் ஆகிறா, நிறைய கேள்விகள் அவளுக்குள்ளே தோணிகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா மிருதுளா ஒரு டெசிஷனுக்கு வரா. என்ன டெசிஷன் எடுக்கிறா மிருதுளா? அந்த ஒரு செக்மெண்ட் அப்படியே இருக்கும்போது இன்னொரு செக்மெண்ட் ஆக்ஸ்ஃபோர்டில் தன்னுடைய பையன் படிச்சுட்டு இருக்கான், சிஷர் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அங்கே நேகாக்கும் அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது சிஷருக்கு வந்து நேகாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஆப்வியஸ்லி வெளில கூப்பிட்டு போகிறது அப்படி இப்படின்லாம் இருக்கிறான். அப்போது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் கான்வர்சேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளில படத்துக்கு போகலாம், இட்ஸ் அ டேட், இட்ஸ் அ டின்னர் டேட் அப்படின்ட்டுருக்கான். பட் ஆனால் நேகாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. நேகாவுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் வழியே டேட்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் நேகாவுக்கு கிடையவே கிடையாது. சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் வரமாட்டேற அப்படின்னு கேட்டிருக்கான், சிஷர் கேட்டிருக்கான். நேகா இல்லை வரமாட்டேன், ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு. இல்லை நீ வர 6 o'clock நம்ம இங்கே மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இந்த ஆட்டிடியூடு நேகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை.
ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒன் ஆஃப் த கான்வர்சேஷனில் வந்து சிஷிர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காப்புல, தனக்கு வரக்கூடிய ஒரு மனைவி, தனக்கு வரக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு தான் அந்த பொண்ணு இருக்கணும், நம்ம சொல்கிற பேச்சு கேட்டு இருக்கணும், மற்றபடி வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் பேசியிருக்காப்புல சிஷிர். இது சுத்தமாக நேகாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இதனால தான் நேகா வந்து சில சமயங்களில் சிஷிரை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காப்புல. பட் இந்த ஒரு அவாய்டன்ஸ், இந்த ஒரு நோ அப்படிங்கிறத லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணுறாப்புல சிஷிர். ஏன்னா நம்ம கேட்டது எல்லாமே கிடச்சிருக்கு. நம்மளுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பர்சன் இந்தியாவில், மிகப்பெரிய ஒரு லீடிங் கைனகாலஜிஸ்ட்டு, எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து அதுவும் ஒரு பொண்ணு நம்ம முன்னாடி நம்மளுக்கு ஒரு நோ சொல்லியிருக்கே அப்படின்ட்டு அந்த நோவை அக்செப்ட் பண்ண முடியல சிஷிர்னால. டேரெக்டாக போய் என்ன ரீசன் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேகாட்ட போய் கேட்குறாப்புல. நேகா அப்போ தான் சொல்லியிருக்காப்புல, நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் வேறு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் வேறு. என்னால் உனக்கு கீழே நீ சொல்கிற மாதிரி, நீ ஆசைப்படுற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு பொண்ணாவோ, சாதாரண ஒரு டோர் மேட்டாவோ, சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் வேறு, எனக்குன்னு சில ஒரு ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் ஃபாலோ பண்ணணும், என்னோடய லைஃப்பை நான் லீட் பண்ணணும். ஐ வாண்ட் டு அச்சீவ் இன் மை லைஃப். எனக்குன்னு சில ஒரு நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் கலர்ஃபுல் ட்ரீம்ஸெல்லாம் இருக்குது, அதை நான் அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும். பட் உன்னோட ஆட்டிடியூடே சுத்தமாக எனக்கு செட் ஆகல, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு செட்டே ஆகாது, பிடிக்காது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே சொல்ல 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 தான் நேகா சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட தன்னுடைய அம்மாவை நினைவுபடுத்துச்சு சிஷிருக்கு. மிருதுலாவோட கேரக்டர் அப்படியே நேகாகிட்ட இருந்துச்சு. மிருதுலா சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் தன்னுடைய அம்மாவை அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இத்தனை வருஷமாக தன்னுடைய அப்பா இந்த மாதிரி தானே ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தார் மிருதுலாவை. அப்போ இத்தனை வருஷமாக மிருதுலா தன்னுடைய அம்மா எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, எந்த லெவலுக்கு இக்னோரன்ஸை ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம எத்தனை தடவை நம்ம அம்மாவை கிண்டல் பண்ணியிருந்திருப்போம், நம்ம எத்தனை தடவை நம்ம அம்மாவை மட்டம் தண்ணியிருப்போம், மட்டம் பட்டியிருப்போம். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து சிஷிருக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ஃபஸ்ட் டைம் வந்து அம்மாவை பார்க்கணும், அம்மாட்ட பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்பாவுக்கு கால் பண்ணாப்புல. ஆனால் இங்கே மிருதுலா எடுத்த டிசிஷன் கம்ப்ளீட்டாக வேறு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 25வது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கான் சஞ்சயும் மிருதுலாவும். சஞ்சயோட ஃபேமிலிஸில் சஞ்சயோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து இது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் டீலிங்ஸாகவும் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல சஞ்சய், தன்னுடைய 25th வெட்டிங் அனிவர்சரி பிளான். எல்லாம் ரெடியாகி வீட்டில் ரெடியாகி உட்காந்துருக்காப்புல. மிருதுலாவை கூப்பிட்றாப்புல. மிருதுலா ரூமில் இருந்து சவுண்டே வரல. பட் அந்த அதர் ஹேண்ட் மிருதுலா ரூமை திறக்கிறா, பேகை தூக்கிட்டு வெளில வரா. மிருதுலா எடுத்த டெசிஷன். அப்படியே வந்துகிட்டே இருக்கா. சஞ்சய் கேட்குறாப்புல என்னாச்சு ஏது அப்படின்ட்டு. மிருதுலா எதுவுமே பதில் சொல்லலை. தன்னுடைய ஊருக்கே கிளம்புற மாதிரியான சொல்கிறா. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாப்புல. நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறா. எனக்கு தெரிஞ்ச சிஎம்லேருந்து பிஎம்லேருந்து எல்லாருமே இருக்காங்க, நான் உங்களுக்கு மினிஸ்டர் மூலியமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ணுறேன் அப்படிங்கிறா. மிருதுலா எதுவுமே ஒத்துக்கவே இல்லை. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களோட பையன் உங்களுக்கு இருக்கான், என்ன நீங்கள் ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்காவே. தன் கண்ணு முன்னாடி மிருதுலா வெளியே போயிட்டே இருக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கான் சஞ்சய். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்டையர் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஃபீல் பண்ணுறான் சஞ்சய். எல்லாமே இருந்தோம், எதுவுமே இல்லாத ஒரு தருணத்தில் சஞ்சய் நின்றுட்டுருக்கான். இத்தனை வருஷமாக நம்மளை அப்படியே பேக் போனாக இருந்து தூக்கி நிப்பாட்டின ஒரு பெண் இன்றைக்கி நம்ம முன்னாடி வெளில போகிறான். எதுவுமே கைப்பிடிச்சி கெஞ்ச முடியல, கூப்பிட முடியல. என்ன நடந்துச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கொன்னுக்கிட்டு இருக்கு. சரிஞ்சு விழுந்தான் சஞ்சய். திருப்பியும் போய் கூப்பிடுவானா? திருப்பியும் மிருதுலா தன்னோட சொந்த கிராமத்துக்கு போயிட்டா. தன்னுடைய பழைய வாழ்க்கையை எப்படி நான் சுதந்திர பறவையாக நான் விரிஞ்சு திரிஞ்சனோ, எப்படி நான் பறந்தனோ அதே வாழ்க்கையை நான் வாழணும். இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனிமேல் நான் வாழ போகிற வாழ்க்கை வேறு அப்படிங்கிற மாதிரி தன் சொந்த கிராமத்துக்கு போயிட்டா. ஆனால் சஞ்சய் போவானா? மிருதுலாவை கூப்பிடுவானா? மிருதுலா திரும்பி வருவாளா? தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாளா? இதுதாங்க அந்த கதை. ஸோ த என்டையர் இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாமூர்த்தி மேம் அழகாக அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. சுதாமூர்த்தி மேமோட ஒரு அந்த நாக்கே இதில் இருக்கும் அப்படின்னா தனக்குண்டான ஒரு பிளாட், தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, தனக்குன்னு ஒரு பிளாட் செட் பண்ணி எழுத்து பாணி முதற்கொண்டு அவங்களோட எழுத்து பாணி ஈஸியாக நம்ம கெஸ் பண்ண முடியும்.
ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு அது மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியாக இதாக்கி சூப்பராக அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்மளிடையே இழுத்து பிடிச்சிருப்பாங்க. இந்த புக்கு கீழே வைக்கிறதுக்கே மைண்டே வராது. அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்ஸான பல செக்மெண்ட்ஸ் உள்ள ஒரு புக்கு தான் இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். பட் இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் படிக்க படிக்க சில விஷயங்கள் ஆணி வேறு மாதிரி அடித்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. நிறைய விஷயங்கள் தோணுச்சு. இப்போதைக்கு இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸில் இப்போதைக்கு இருக்கிற நம்மளுடைய கல்ச்சர் ஆகட்டும், நம்மளுடைய கலாச்சாரங்கள், கண்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கிற விதம் எல்லாமே ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறது இன்னும் நிறைய இடத்துல வரவே இல்லை. அது மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நிறைய பேர் இன்னும் அதை வெளியில் சொல்லவும் இல்லை, சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இல்லை. பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. மிருதுளா மாதிரியான பொண்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? சஞ்சய் மாதிரியான பையன்கள், கணவன்மார்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? மிருதுளா மாதிரியான போல்டான டெசிஷன் எடுக்கணும், மிருதுளா மாதிரியான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த புக் நாட் ஓன்லி ஃபார் ஒரு ஃபீமேல் ஓரியன்டாவோ அல்லது பொண்ணுங்க மட்டும்தான் படிக்கணும், பையன்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 2 ஜெண்டருமே படிக்கக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் பசங்க கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கணும். இந்த ஒரு ஜென்ரேஷன் கேப் ஆகட்டும், இந்த ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் ஆகுனது கண்டிப்பாக நடக்கணும். இது ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கு நடந்தாலும் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த ஒரு இடத்துல தன்னுடைய ஃப்ரீடமையும் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் சப்ரஸ் பண்ணுறாங்களோ அதை சப்ரஸ் பண்ண 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 அது மிகப்பெரிய ஒரு ரூபமாக வெடிச்சு காட்டும் அப்படிங்கிறதுக்கு மிருதுளா ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் கண்டிப்பாக படிங்க. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு, சூப்பராக ஈஸியாக அப்படியே கொண்டு போகலாம், ஈஸியாக படிச்சுட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ, நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாச்சும் ஒரு புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள். அந்த புக்கை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுட்டு எப்படிங்கிறத நான் ரிவ்யூ பண்ணுறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கணும், ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்கணும், இது எப்படி பண்ணலாம், இதை எப்படி இந்த வீடியோலாம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக சஜஷன்ஸ் கொடுங்க. இன்ஸ்டாலையும் கொடுங்க, யூடியூப்லேயும் கொடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ஒரு பெட்டரான ஒரு கான்செப்ட், பெட்டரான ஒரு வீடியோ நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த புக்கை வாங்குறதுக்கு உண்டான அமேசான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஸோ அந்த அமேசான் லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்குங்க, மறக்காமல் படிக்க.